வணக்கம் தமிழா. இன்றைக்கி நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாமில் 2017 கேட்கப்பட்ட கொஷின்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இன்ஸ்டிடியூட்டட் பாரத் ரத்னா அண்ட் பத்மஸ்ரீ அவார்ட் அண்டர். இந்திய அரசாங்கம் பாரத ரத்னா மற்றும் பத்மஸ்ரீ விருதுகளை டேஸ் விதியின் கீழ் உருவாக்கியுள்ளது. ஆப்ஷன் பி இந்திய அரசியல் சட்ட விதி 18 ஆர்டிகல் 18. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு கொஷின் பார்த்தீங்கன்னா, The scheme to provide support to training and employment of women STEP was launched in the year. பெண்களின் பயிற்சி மற்றும் வேலைவாய்ப்பிற்கான ஆதரவு STEP என்ற திட்டத்தின் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் ஏ 1986 to 87. நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா, Prime Minister of India inaugurated India's longest road bridge on May 26, 2017. Which state are connected by this bridge? இந்திய பிரதமரால் மே 26, 2017 நாள் இந்தியாவிலேயே மிகவும் நீளமான சாலை பாலம் திறந்து வைக்கப்பட்டது. அது எந்த இரு மாநிலங்களை இணைக்கின்றது? ஆப்ஷன் ஏ அசாம் அண்ட் அருணாச்சல் பிரதேஷ். ரொம்ப முக்கியமான கொஷின். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, In India, which organization scientists recently produced electricity from water without using energy? இந்தியாவில் எந்த அமைப்பை சார்ந்த விஞ்ஞானிகள் தற்போது நீரிலிருந்து ஆற்றல் எதுவும் பயன்படுத்தாமல் மின்சாரம் உருவாக்க முடியும் என கண்டறிந்துள்ளனர்? ஆப்ஷன் ஏ ஆன்சர் பார்த்தீங்கன்னா NPL நியூ டெல்லியில். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, In which place Prime Minister of India inaugurated the country's first Indian Institute of Skills IIS on December 20, 2016? டிசம்பர் 20, 2016 பிரதம மந்திரி நாட்டின் முதலாக எந்த இடத்தில் இந்திய திறன் நிறுவனத்தை IIS துவங்கி வைத்தார்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கான்பூர். நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா, Which one of the organization organized the Gyan Sangam Knowledge Summit in New Delhi on March 2017? புது டெல்லியில் 2017 ஆண்டு மார்ச் மாதத்தில் எந்த அமைப்பு கியான் சங்கம் மாநாட்டினை அறிவு உச்சி மாநாட்டு நடத்தியது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பிரக்ஞா பிரவா. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிரக்ஞா பார்வா. ஓகேங்களா. அடுத்த கொஷின் வந்து, which of the following aims comes under Prime Minister Krishna Jai யோஜனா? பிரதமர் மந்திரி கிருஷன் சாய் யோஜனா திட்டத்தின் நோக்கம் என்ன? இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் ரிப்பீட்டடாக கேட்பாங்க. பிரதம மந்திரி பிரைம் மினிஸ்டர் வந்து என்னென்ன ஸ்கீம்ஸ்லாம் கொண்டு வந்திருந்தாங்க, அதோட எய்ம் என்ன, இந்த மாதிரி தான் கேட்பாங்க. இது வந்து 2017 கேட்கப்பட்டது. இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக போஸ்ட் ஆஃபீஸில் என்ன வந்திருக்கு, ஸோ புது ஸ்கீம்ஸ் வீடு கட்டுறதுக்கு என்ன திட்டம் கொண்டு வந்திருக்காங்க, உமன்ஸுக்கு என்ன பிரைம் மினிஸ்டர் வந்து கொண்டு வந்திருக்காங்க அந்த ஸ்கீம்ஸு. ஸோ அந்த மாதிரி இப்போ ரீசெண்டாக கேட்பாங்க. இப்போ நம்ம குரூப் 2 எக்ஸாம் எழுதுனோம்னா அந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க. ஓகேங்களா. அதுக்கேற்ற மாதிரியே நம்ம ஸ்கீம்ஸுன்ட்டு தனியாக ஒரு PDF நம்ம சேனலோட வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்கோம். ஸோ வேணும்னா நம்ம சேனல் வாட்ஸ்அப்லேயும் சேர்ந்துக்கோங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியே நிறைய வீடியோஸ் வந்து நம்ம போட்டுட்ருக்கோம், ஷார்ட்ஸாகவும் போட்டுட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் 6th to 12th இருக்கிற நம்ம வந்து சிலபஸ் வந்து கவர் பண்ணிகிட்ருக்கோம். டிஎன்பிசியில் இருக்கிற எல்லா சிலபஸுமே 6th to 12th சமச்சீர் புக்கில் இருக்கிறத நம்ம கவர் பண்ணிகிட்ருக்கோம். இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி டு இன்க்ரீஸ் கிரவுண்ட் வாட்டர், நிலத்தடி நீர் செறிவூட்டுதல். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா, Iron Lady of Manipur I.M. Sharmila got how many votes in the 2017 Manipur Assembly election? மணிப்பூரில் இரும்பு பெண்மணி இரோம் ஷர்மிளா 2017 மணிப்பூர் மாநில சட்டமன்ற தேர்தலில் பெற்ற வாக்குகள் எத்தனை? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 90 votes. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா, Which district of Tamil Nadu Chief Minister announced new dental college from the year 2017? எந்த மாவட்டத்தின் புதிய பல் மருத்துவம் கல்லூரி 2017 ஆண்டு தொடங்கிட தமிழ்நாடு முதலமைச்சர் உத்தரவிட்டார்?
இது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி விருதுநகர். ஓகேங்களா, இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் அந்த இயரில் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ கரண்ட்டாக 2024 வந்து என்ன இருக்கும், என்ன வந்து இந்த மாதிரி இனிஷியேட் பண்ணியிருக்காங்க, கவர்மெண்ட் வந்து என்ன ஆர்டர் போட்டிருக்கு, ஸோ இடஒதுக்கீடு இப்போ வந்து நீட்டுக்கு பண்ணியிருக்காங்க, எந்த கவர்மெண்ட் பண்ணாங்க, எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸுக்கு, ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி கரண்ட்டாக இருக்கணும். நம்ம இப்போ நிறைய பேர் நம்ம நியூஸ்லாம் பார்த்துட்ருப்போம், இடஒதுக்கீடுக்கு கீழே மாணவர்கள் வந்து அநேகர் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன டீட்டெயில்டா, ஸோ அது எல்லாமே நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா which one of the following state government has shifted its financial year from April 1 to March 31 to calendar year January 1 to December 31? எந்த ஒரு மாநில அரசு இந்த நிதி ஆண்டிலிருந்து ஏப்ரல் 1 முதல் மார்ச் 31 காலாண்டர் ஆண்டிற்கு ஜனவரி 1 முதல் டிசம்பர் 31க்கு மாற்றியுள்ளது? இது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி மத்திய பிரதேஷ். ஓகேங்களா, ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா. அப்போ தான் வந்து இதே மாதிரி கொஷின்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது வரும். அது மட்டும் இல்லாமல் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா சேனலுக்குள்ளே வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி புரிகிற மாதிரியே மற்றும் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸோடு நம்ம வந்து சேனலை வந்து ரன் பண்ணிட்டுருக்கோம். எல்லா வீடியோஸ் வந்து அப்படி தான் போட்டுட்ருக்கோம். இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ் வந்து நம்ம மார்க் பண்ணி ஹைலைட் பண்ணி சொல்லிகிட்ருக்கோம். ஸோ அதை பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு what percentage of total cultivation area in Tamil Nadu is rainfed? ஓகேங்களா, இது பார்த்தீங்கன்னா 57%. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்தியன் நியூட்ரினோ அப்சர்வேட்டரி இஸ் சிட்டுவேட்டட் இன் விச் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் தமிழ்நாடு? இந்திய நியூட்ரினோ ஆய்வுக்கூடம் தமிழகத்தில் எந்த மாவட்டத்தில் உள்ளது? பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டம். சரிங்களா, நெக்ஸ்ட்டு கொஷின் பார்த்தீங்கன்னா supernova is an exploding star in which year the last two supernova are visible to the naked eye? சூப்பர்னோவா என்பது ஒரு வெடி விண்மீன். சாதாரண பார்வைக்கு புலம்பட்ட கடைசி 2 சூப்பர்னோவா எந்த வருடங்களில் தெரிந்தது? இது பார்த்தீங்கன்னா எந்த வருஷத்தில் இந்த சூப்பர்னோவா நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு? பார்த்தீங்கன்னா 1604 அண்ட் 1987, ஆப்ஷன் சி. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு கொஷின் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ் நம்ம இதில் பார்த்துட்டு போயிட்டுருக்கோம். விச் ஒன் ஆஃப் த ஆர்கானிக் பெஸ்டிசைட்ஸ் தட் கண்டெய்ன்ஸ் பாஸ்பரஸ்? கீழே உள்ளவைகளில் எது பாஸ்பரஸ் உள்ள பூச்சிக்கொல்லி? இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக எல்லா இயர்ஸும் கேட்குறாங்க. பெஸ்டிசைட்ஸை பற்றி கெமிஸ்ட்ரி, அதாவது சயின்ஸ் வந்து நம்ம கம்மியாக தான் படிப்போம். ஸோ அது எந்த டாப்பிக்லேருந்து கேட்குறாங்க? கெமிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆசிட் பேஸில் கேட்பாங்க, இல்லைனா இந்த மாதிரி பாஸ்பரஸ், பெஸ்டிசைட்ஸு, அந்த மாதிரி அக்ரிகல்ச்சர் ஓரியன்டாக கெமிக்கல்ஸ் என்னென்ன இருக்குது அந்த மாதிரி கேட்பாங்க. அது மட்டும் இல்லைன்னா இப்போ ரீசெண்டாக கரண்ட் ட்ரெண்டில் வந்து இந்த ஆல்கஹால்ஸ், ஆல்டிஹைட்ஸு, ஸோ இந்த மாதிரி கான்செப்டில் ஃபங்க்ஷனல் குரூப்பு அதெல்லாம் மேட்ச் த ஃபாலோயிங்கில் கேட்குறாங்க இப்போ கரண்ட்டாக. ஸோ இதோடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி பரத்தியான். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி மேட்ச் த ஃபாலோயிங்கும் சயின்ஸில் கேட்பாங்க. அடிக்கடி வந்து மேட்ச் த ஃபாலோயிங்கில் தான் இப்போலாம் மோஸ்ட்டாக ரீசெண்டாக கேட்டுட்ருக்காங்க. மிக்ஸ்டு ஃபர்டிலைசர், காம்ப்ளெக்ஸ் ஃபர்டிலைசர், பயோ ஃபர்டிலைசர், ஆர்கானிக் நைட்ரஜன் ஃபர்டிலைசர். ஸோ இதே மாதிரி கரண்ட் ட்ரெண்ட்லேயும் இப்படி தான் இருக்குது. ஃபர்டிலைசர்ஸ் பற்றி, ஆசிட் பேஸ் பற்றி, ஃபங்க்ஷனல் குரூப்பு அதோடைய சிம்பிள்ஸ் என்ன, அது மட்டும் இல்லாமல் நம்ம எலமெண்ட்ஸ் அதோடைய சிம்பிள்ஸ் என்ன, ஸோ இந்த மாதிரி தான் இப்போ கரண்ட்டாக டிஎன்பிசிலையும் கேட்குறாங்க, பிசி எக்ஸாம், எஸ்ஐ எக்ஸாம்லையும் இதே மாதிரி தான் கேட்குறாங்க. சிம்பிளானதா? ஓகேங்களா, இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, அதாவது மிக்ஸ்டு ஃபர்டிலைசர் வந்து என்பிகே, காம்ப்ளெக்ஸ் ஃபர்டிலைசர் வந்து டிஏபி, பயோ ஃபர்டிலைசர் பார்த்தீங்கன்னா ஆல்கே, ஆர்கானிக் நைட்ரஜன் ஃபர்டிலைசர் வந்து ஆயில் கேக். ஓகேங்களா, ஸோ இதுதான் ஆன்சர் வந்து. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இன் டிரான்ஸ்மிஷன் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் டெம் டேஸ் இஸ் யூஸ்ட் டு மேக்னிஃபை த ஆப்ஜெக்ட்? ஊடுருவல் மின்னணு நுண்ணோக்கியில் டெம் டேஸ் பொருட்களில் பெரிதுபடுத்த பயன்படுத்துகிறது? பார்த்தீங்கன்னா இது வந்து எலக்ட்ரான்ஸ். ஸோ இது எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பு. ஸோ எலக்ட்ரான்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம், ஆப்ஷன் சி. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா த ரெஸ்பிரேட்டரி கோஷன்ட் வேல்யூ ஃபார் குளுக்கோஸின் சுவாச ஈவு மதிப்பு பார்த்தீங்கன்னா 1.0. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு கொஷின் பார்த்தீங்கன்னா பயாலஜிலேருந்து கேட்டிருக்காங்க. விச் ஒன் இஸ் ராங்லி மேட்ச்டு பேர் இன் த கேரக்டர்ஸ்? பேன்க்ரியாஸ் பார்த்தீங்கன்னா குளுக்கோகான், ஸ்மால் இன்டெஸ்டைன் பார்த்தீங்கன்னா ஸ்டொமட்டோஸ்டாட்டின், டெஸ்டிஸ் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்ரஜன். இது வந்து ஈஸ்ட்ரஜன் இல்லை, ஸோ இது வந்து தப்பு.
அட்ரினல் கிளாண்ட் வந்து குளுக்கோகார்டிகோய்ட்ஸ். ஓகேங்களா, இதெல்லாமே கரெக்டாக இருக்குது. ஸோ டெஸ்டிஸ் மட்டும் ஈஸ்ட்ரஜன் இல்லை. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஹார்மோன்ஸ் ஸ்டிமுலேட்ஸ் கான்ட்ராக்ஷன் ஆஃப் யூட்ரைன் ஸ்மூத்ஸ் மசில்? பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி வந்து ஆக்சிடோசின். ஓகேங்களா, இதுதான் அந்த ஹார்மோன். ஓகேங்களா, ஹார்மோனை ஸ்டிமுலேட் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, the cylinder whose base is not in circular form is called oblique cylinder. ஓகேங்களா, சாய்வு உருளை. இதுதான் என்னென்னா நாட் இன் சர்க்குலர் ஃபார்மில் இருக்காது. ஓகேங்களா, அதோட பேஸு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிசிக்கு தேவையான அனைத்து விதமானதுமே நம்ம சேனலில் போட்டுட்ருக்கோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்க பாருங்கள். அப்போ தான் எனக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்தடுத்த வீடியோஸ் இதே மாதிரி போட. ஸோ நம்ம ஷார்ட்ஸில் வந்து ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ் மட்டும் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரி லாங் வீடியோஸில் எல்லா கொஷின்ஸும் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம், மேக்ஸை தவிர்த்து. ஓகேங்களா. a dash is often drawn as a guide so that a frequency polygon can be drawn over the top. நிகழ்வெண் பலகோணம் வரைய ஒரு வழிகாட்டியாக வரைய இருப்பது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஹிஸ்டோகிராம், நிகழ்வெண் செவ்வகம். ஓகேங்களா, இதே மாதிரி டிஎன்பிசிக்கு தேவையான அனைத்து விதமான வீடியோஸும் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த பார்ட்டில் வந்து எல்லா வீடியோஸ் அடுத்த மீதி இருக்க கொஷின்ஸை பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலில் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் லிங்க் இருக்கும். நிறைய மெட்டீரியல்ஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம வந்து ஒரே வீடியோவாக போட்டுடலாம், 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும். ஸோ இந்த மாதிரி 10 நிமிஷம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளில் வந்து ஒரு ½ அன் ஹவர் வந்து நீங்கள் ஒரு கேப் எடுத்திங்கன்னா அதில் ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபுல்லாக பார்க்கணுன்ற அவசியம் இல்லைல்ல. ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தோம்னாலே ஒரு நாள்லேயே வந்து ஒரு வீடியோ வந்து முடிச்சிடலாம். ஸோ இதோட பார்ட் 1 வீடியோ வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் செக்ஷன்லையும் பின் பண்ணி வைக்கிறோம், மறக்காமல் அதை போய் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் இருக்கிற எல்லா கொஷின்ஸும் பார்க்கலாம், மேக்ஸை தவிர்த்து. ஸோ மேக்ஸ் வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ அதனால் மேக்ஸ் தனியாக பார்க்கலாம். மற்ற கொஷின்ஸ் சயின்ஸு சோஷியலு இருக்கிற எல்லாமே நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா. தேங்க்யூ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.